Hello world, this is Rajesh here from SI to Ride. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புது ரைடுக்கு கிளம்பிட்டோம். Today is 9th of February. So 9, 10, 11, 12, 13, 5 days ride. Same with 3 guys. Me, Explorer Navigator சுரேந்தர் 3 பேரும் சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு ஸோ சென்னையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து 525 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கொடைக்கானல். கொடைக்கானல் வந்து யூஸ்வல் பிளேஸ் தான். நம்ம எப்போ பார்த்தாலும் கார்லேயே போகிறோம். இந்த மாதிரி பிளேஸஸ்லாம் வந்து பைக்கில் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இந்த வாட்டி நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க நீங்களும் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை வந்து நம்ம வந்து கோப்ரோ மோடில் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. சரி, நம்ம வந்து பைக் ரைடுக்கு வந்து கொடைக்கானலுக்கு போய் ரொம்ப போகவே இல்லை. ஸோ கொடைக்கானலுக்கு பைக் ரைட் போகவே இல்லை, ரொம்ப நாள் ஆசை. அண்ட் நாங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் ஃப்ரம் சென்னை டு கொடைக்கானல் வயா திண்டிவனம், திருச்சி, திண்டுக்கல், பத்தலகுண்டு, கொடைக்கானல் அந்த ரூட்டில் போகாமல் அப் டு திண்டுக்கல் சேம் ரூட் தான். ஃப்ரம் திண்டுக்கல் we are going to take different route. எப்போவும் வந்து நவீன் வந்து he will join in பெங்களூர் ஆர் எனி பிளேஸ் இன் கர்நாடகா. இப்போ வந்து he is in சென்னை. ஸோ சென்னையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து 525 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். வெல்கம் பேக். மிஸ்டர் எக்ஸ்ப்ளோரர் நவீன் வந்துட்டாரு. ஹாய் சொல்லுங்க. அடுத்தது வந்து யார் அவர்? நேவிகேட்டர் சுரேந்தர் டீ கடையில் டீ வாங்கிட்டு இருக்காரு. நவீன், நம்ம எங்கே போகிறோம்? கொடைக்கானல் போய் என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரெண்ட் ரூட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எப்பவும் அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை அந்த மாதிரிலாம் கவர் பண்ணாமல் அதை சுற்றி இருக்கிற காடு, மலை தாண்டி, காடு தாண்டி எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். இதுதான் அந்த ரைடு. புதுசாக ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். டீ குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறோம். அப்புறம் வந்தாச்சு. டீ பிரேக். டைம் 5:30 ஆயிடுச்சு. எத்தனை கிலோமீட்டர்? 125. 120 கிலோமீட்டர். நேராக உளுந்தூர்பேட்டை தான். செம மிஸ்ட், வந்த வழி ஃபுல்லாக செம மிஸ்ட், சூப்பராக இருந்தது. என்ன டார்க்காக இருக்கிறதுனால கோப்ரோ ஆன் பண்ணல. தம்பி நீ வந்து ஃப்ரேமில் வரலப்பா. 150 கூட போயிடலாம் போல இருக்கு. வச்சிடலாமா? ட்ரை பண்ணுவோம். கை ஆடுது, ரொம்ப லென்த்தில். குளிர்லாம் இல்லைப்பா. திண்டுக்கலுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ டிஃப்ரெண்டான ரூட் எடுக்க போகிறோம்ல, அந்த ரூட்டை பற்றி. திண்டுக்கல் தாண்டி செம்பட்டியிலேருந்து ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து ஃபுல்லாக ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது. அப்புறம் நம்ம வந்து பன்றிமலைன்னு வந்துடும். பன்றிமலை ரூட்டு கொஞ்சம் லோன்லியாக இருக்கும். திருச்சி வந்தாச்சு. ஹோட்டல் அமுதம், அதில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். நல்ல ரெஸ்டாரண்ட் தான். நாங்கள் லாஸ்ட் டைம் மூணார் போகும்போது இங்கே தான் வந்தோம். பூரி சொல்லிட்டீங்களா? இது உங்களுக்கே நியாயமா? பூரியா சொல்லிடுங்க. இன்னைக்கு ஒரு புகை திண்டுக்கல் தலப்பாக்கட்டி இன் திண்டுக்கல் வந்திருக்கோம். இங்கே மொத்தம் 3 திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி கடை இருக்கான். ஒன்று சிட்டிக்குள்ளே, இன்னொன்று வந்து சர்ச்சுக்கிட்டையா, இன்னொன்று பைபாஸில். நாங்கள் நார்மலாக பைபாஸ் தலப்பாக்கட்டி தான் லாஸ்ட் டைம் மூணார் போகும்போது, தேக்கடி போகும்போது வந்திருந்தோம். அங்கே போய் வாங்கிட்டு அப்படியே போயிட்டோம். ஸோ இந்த தடவை மேப் போட்டது நல்ல ஊருக்குள்ளே கொண்டு வந்து இங்கே விட்டுருச்சு.
ஸோ இங்கே பார்சல் வாங்கிட்டு, ஏன்னா டைம் இப்போ வந்து 10:50 தான் ஆகுது. ஸோ பார்சல் வாங்கிட்டு போகிற வழியில் நாங்கள் எப்படி இருந்தாலும் பன்றிமலை ரூட் வழியாக தான் போகிறோம். ஸோ அங்கே எங்கேயாவது கேப் கிடச்சிச்சின்னா ஒரு 1 to 2 o'clock போல் அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப கொடைக்கானல் ஆல்மோஸ்ட் 3 o'clock ரீச் ஆகிடும். ஸோ மிச்சத்தில் நான் கோபுரம் மோடில் கன்டினியூ பண்ணுறேன். இங்கே பார்சல் வாங்கிட்டு இவள் கன்டினியூ இந்த கோபுரம் மோட். லோக்கல்ஸ் நிறையா பிரச்சனை இருக்குது. இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணாதீங்க, அப்படியே போயிடுங்க. நீங்கள் சென்னையிலேருந்து வரோம் அப்படின்றது பார்த்து பண்ணுங்கன்னு வண்டி நம்பர்லாம் பார்த்துட்டு சரி லோக்கல்ஸ்க்கு இறங்கிலாம் எதுவும் பார்க்காம நேராக போயிடுங்க அப்படின்ட்டு. அப்பா செமையாக இருக்குது பாருங்கள் வியூ, அல்டிமேட். இன்னும் மேலே ஏறிச்சுன்னா ஹேர்பின் பெண்டு. வாவ், ஸோ இப்படி தான் வந்தோம். வந்து ஆடலூர் வழியாக போகணுமா கொடைக்கானலுக்கு. நம்ம பஸ்காரர் கூட, பஸ் டிரைவர் கூட அதான் சொன்னார். ஸோ இப்போ அந்த ரூட்டு தான். மேப் ஒர்க் ஆகலை, பிஎஸ்என்எல் நோ இன்டர்நெட். மருதாநதி அணை காட்சி இதுதான். டேம் வியூ பார்த்தாச்சு. பண்ணைக்காடு வந்தாச்சு. இங்கேருந்து 8 கிலோமீட்டரில் மெயின் ரோடு கனெக்டிங் டு ரெகுலர் கொடைக்கானல் காட் ரோடு. கொடைக்கானல் வந்தாச்சு. சில்வர் ஃபால்ஸ் ரீச் ஆயாச்சு. டைம் எக்ஸாக்டாக 3:48 ஆகிடுச்சு. ஸோ டிராஃபிக் இருக்குது. நம்ம பைக்ஸ் அங்கே தான் பார்க் பண்ணி வச்சுருக்கோம். வேகமாக போய் எடுத்துகிட்டு ரூமுக்கு கிளம்பலாம். கொடைக்கானல் வந்தாச்சு. டைம் இஸ் 4:10 4:20 இருக்கும். ரூமுக்கு வந்தாச்சு. இது வந்து மலை மேலே அப்ஹில்ல இருக்குது. வாங்க ரூமை காமிக்கிறேன். தீஸ் ஆர் அவர் பைக்ஸ் பார்க் ஹியர். என்ட்ரு ஆனோன்னு கிச்சன், ஹாலில் வந்து ஒரு எல் ஷேப் சோஃபா அண்ட் 1 bedroom வித் மவுண்டைன் வியூ அண்ட் பங்கர் பெட். நிறைய பேர் தங்குவாங்க இருக்குது இதில். அதுக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தால் இன்னொரு ரூமு. இது வந்து ஒன்லி டபுள் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட். சன்ரைஸ் வியூ. ஸோ கொடைக்கானல் டே 1 ரீச் ஆகிட்டோம் ஃப்ரம் சென்னை. 525 kilometers டோட்டலி ஃபார் டே 1 ரைடு முடிச்சிட்டோம். இந்த அட்வென்ச்சரஸ் ரைடை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Keep following me on Instagram as well with the same name F52Ride. See you on next episode. Bye.